வணக்கம்ப்பா. எரிபொருள் சிக்கனம் ரொம்ப அவசியம், எல்லா குடும்பத்துக்கும் அவசியம்தான். இப்படி இருக்கும்போது நம்ம கேஸ் அடுப்பு தான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறோம். கேஸ் அடுப்பை இப்போ கூட 10 நாள் வர்ற அளவுக்கு கேஸ் கூட 10 நாளில் வர்ற அளவுக்கு நம்ம சிக்கனம் செய்யணும். அது எப்படின்னா எல்லாம் அந்த பர்னரில் தான் இப்போ விஷயம் இருக்குது. பர்னரில் நம்ம எதாவது பொங்க விட்டுறோம், செஞ்சிடறோம், போய் அந்த பர்னர் ஓட்டை அடைச்சிக்கிறது. அப்போ அடைச்சிக்கிற போது கேஸு சரியாக ஒரு பக்கம் எரியும், ஒரு பக்கம் எரியாது, ஒரு பக்கம் சீத்துன்னு அடிக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு கேஸ் வீணாகிறது தான் அது. ரெண்டாவது, நம்மளுக்கு சீக்கிரமாக வேலையாகணும்னா கேஸு எல்லா ஓட்டையும் அந்த பர்னர் இருக்க ஓட்டை எல்லாமே க்ளீனாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த பர்னரை எடுத்து மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். பர்னரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த வினிகர்னு சொல்லி கடையில் கிடைக்கும், ஒரு பாட்டில், பெரிய பாட்டில் கிடைக்கும். அதை நம்ம 10-15 தடவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டிலில் கொஞ்சம் இவ்வளோ வினிகரை ஊற்றி, பாட்டிலில் இவ்வளோ வினிகரை எடுத்து இந்த சுடுதண்ணியில் ஊற்றி அந்த பர்னரை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா அந்த ஸ்க்ரப்போ இல்லை தேங்காய் நாளோ வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவிடணும். கழுவி பார்த்தீங்கன்னா பர்னர் இப்படி பார்த்தீங்கன்னா ஓட்டை எல்லா ஓட்டையும் தெரியணும். அப்படி தெரியலைன்னா அதில் அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஏதாவது ஊசியோ, நம்ம அந்த சேஃப்டி பின்னு பட்டன் லைட் போடுறோம்ல, சேஃப்டி பின்னு ஊக்கு, அதை வச்சு பார்த்து அந்த ஓட்டையை பார்த்து குத்தி விடணும்ப்பா. குத்தி விட்டோம்னா எல்லா ஓட்டையும் க்ளீன் ஆகிடுச்சுன்னா அடுப்பு நல்லா எரியும், குறைச்ச தீலையும் அனல் நல்லா வரும், உங்களுக்கு கேஸு மிச்சமாகும். உங்களுக்கு இந்த மாதிரி பர்னரை நீங்கள் மாதம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வேலையாகும், கேஸும் சீக்கிரமாக தீராது. அதனால் எரிபொருள் சிக்கனத்தை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.